இந்நிலையில் தோனியின் பேட்டிங் ஆர்டர் குறித்து அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் முக்கிய கருத்தை வெளியிட்டிருக்காரு. தோனி கடைசியில் விளையாடத்தான் நினைக்கிறாரு. அவருடைய உடல் முழங்கால்கள் முன்பு இருந்தது போல தற்போது இல்லை. கடந்த ஆண்டை விட கால்களை நன்றாகவே அசைத்தாலும் ஆனால் அதில் இன்னும் ஒரு தேய்மானம் இருக்குது. அவரால் 10 ஓவர்கள் முழு வீச்சில் பேட்டிங் செய்ய முடியாது. இருந்தாலும் அவர் போட்டியில் நமக்காக என்ன கொடுக்க முடியுமோ என்பதை தான் கொடுக்குறாரு. ராஜஸ்தான் ஆட்டம் சமநிலையில் இருந்ததால் தோனி கொஞ்சம் முன்னதாகவே பேட்டிங் இறங்கினார். வாய்ப்புகள் கிடைக்கும் போது மற்ற வீரர்களை ஆதரிப்பார். அதனால் தோனி அதனை சமநிலைப்படுத்துகிறாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அவர் மிகவும் மதிப்பு மிக்கவர். தலைமைத்துவம் மற்றும் விக்கெட் கீப்பிங் என அனைத்திலும் தற்போது சிறந்து விளங்குகிறாரு. அவரால் 9-10 ஓவர்கள் நின்று ஆட முடியாது. ஆனால் அவர் அதனை வேண்டுமென்றே செய்யலை. போட்டியின் தன்மையை பொறுத்து 13-14வது ஓவர்களில் யார் களத்தில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தோனி விளையாட விரும்புகிறாரு என்று ஃப்ளெமிங் தெரிவிச்சிருக்காரு. சமீப காலமாக சிஎஸ்கே தோல்விக்கு தோனி தான் முக்கியமான காரணம் எனவோ, ஃபார்மில் இல்லாத அவரை ஆட்டத்தில் இறக்கி அணியை பலவீனப்படுத்துவதா எனவோ பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த விஷயம் சோசியல் மீடியாக்களில் வைரலாக பேசப்பட்டு வருது.